முன்னொரு காலத்தில் 2 இராணுவங்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்தன. எதிரி நாட்டுப் படை அடுத்த இராணுவத்தில் எக்காளம் ஊதுபவனை சிறை கைதியாக பிடித்தது. தன்னை கைது செய்தவர்களை பார்த்து எக்காளம் ஊதுபவன் இவ்வாறு கெஞ்சி கேட்டுக்கொண்டான், என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். என்னிடம் துப்பாக்கி இல்லை. நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. உங்கள் வீரர்களில் ஒருவரை கூட நான் கொல்லவில்லை. நான் இந்த எக்காளத்தை மட்டுமே வைத்து எனக்கு சொல்லப்பட்டபடி அதை ஊதுகிறேன் என்று சொன்னான். இப்பொழுது உன்னை நாங்கள் கொல்லப்போவதற்கு காரணமே நீ செய்யும் இந்த செயல்தானே என்று கூறினார்கள். நீ யுத்தம் செய்யவில்லை, உண்மைதான். ஆனால் உன்னுடைய எக்காளம் யுத்தம் செய்ய மற்றவர்களை தூண்டிவிடுகிறது. இதன் விளைவாக எங்கள் வீரர்கள் பலர் மடிந்து போனார்கள். எனவே நீ சாகவே சாக வேண்டும் என்று கூறினார்கள். நாம் ஒருவேளை அந்த எக்காளம் ஊதும் போர் வீரனைப் போல யுத்த களத்தில் எக்காளம் ஊதாமல் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களைப் பற்றி நாம் குறைவாய் பேசும்பொழுது இதையே செய்கிறோம். நாம் மற்றவர்களை வெறுக்காமலோ அல்லது நம்மை விமர்சனம் செய்பவர்களை தவிர்ப்பவர்களாகவோ இருக்கலாம். ஆனால் நாம் மற்றவர்களை குறை கூறும்பொழுது நம்முடைய உணர்ச்சிகளையும் நம் நடத்தையையும் அது வெளிப்படுத்துகிறது. மற்றவர்களை குறை பேசுவதையோ தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதையோ பிடிக்காத ஒரு பெண் இருந்தாள். யாராவது அவளிடத்தில் வந்து மற்றும் ஒருவரை குறித்து குறை கூறினால், வாருங்கள், அது உண்மையா இல்லையா என்று நாம் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தன்னிடம் குறை சொல்லுபவர்களை இழுத்து கொண்டு போவாள். உடனே கதை கட்டுகிறவர்கள் அதிர்ச்சி அடைந்து தங்களை மன்னிக்கும்படி அவளிடம் கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் அந்த பெண்ணோ தன்னுடைய செயலில் உறுதியாக இருப்பாள். அப்படி குறை கூறுபவர்களை அவர்கள் பேசுவது உண்மையா என்று சரிபார்க்கச் சொல்லுவாள். அதன் பிறகு அதைப் போலவே கதை கட்டவோ குறை கூறவோ யாரும் முன்வரமாட்டார்கள். நமது வாழ்க்கையிலும் மற்றவர்கள் செய்யும் நன்மையான காரியங்களை பலரிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். மற்றவர்களை கட்டி எழுப்புவோம். மற்றவர்களை தட்டி தகர்ப்பதை விட்டுவிடுவோம். நல்ல உறவுகளை கட்டி எழுப்புவோம். பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கற்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன் என்று பரிசுத்த வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இனி மற்றவர்களை குறித்து கவனமோடு பேசுவோமா?